Hello students, welcome to HibaMax 11th Standard Max Chapter 5 Exercise 11.5 9th question இந்த வீடியோல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். 9th question பாருங்க sin 4x divided by sin x. So இதை தான் நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ண போறோம். Integration of sin 4x divided by sin x dx. இப்போ டைரக்டா இதை சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண போறோம். எப்படின்னா 2 times of sin 2x cos 2x is equal to, so sin 4x is equal to 2 times of sin 2x cos 2x and மாத்தி எழுதிக்கலாமா? இந்த ஐடென்டிட்டி நமக்கு தெரியும் இல்லையா? So 2 times of sin 2x cos 2x and மாத்திக்கலாம் 2x, ஓகேவா? So sin 4x பதிலா 2 times of sin 2x cos 2x ன்னு எழுதியாச்சு divided by sin x dx. இப்போ மறுபடியும் பாருங்க, இங்க திருப்பி sin 2x இருக்கு. இப்போ sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? சேம் இதே ஃபார்முலா தான். sin 2x is equal to 2 times of sin x cos x. சேம் இதே தான், பட் அங்க 4x இருக்கு, இங்க 2x இருக்கு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அண்ட் 2 வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா? 2 வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பேலன்ஸ் நமக்கு 2 sin, பேலன்ஸ் நமக்கு sin 2xக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 2 sin x cos x, இது 2 சரிங்களா, அலைஞ்சிருச்சு, into cos 2x dx divided by sin x. ஸோ இங்கே sin x கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு 2 கான்ஸ்டன்ட் வெளியே இருக்கு. 2 times of cos x cos 2x அப்புறம் dx இருக்கும். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா 2 times of cos a cos b which is equal to cos a plus b plus cos a minus b. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் இப்படி மாற்றி எழுதிக்கலாம். a இருக்கிற இடத்துல x, b இருக்கிற இடத்துல 2x, அவ்வளோதான். ஸோ 2 into integration of cos x plus 2x plus cos x minus 2x dx. இப்போ next lineல 2 into integration of cos 3x plus cos minus x. clear? dx வந்து காமனா full termக்குமே இருக்கும். அது bracket போடணும்னு இல்லை, அது understood தான். which is equal to 2 வந்து constant cos 3x and இங்க வந்து minus x வந்து cos வந்து எப்பவுமே ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ எப்படி இருக்குன்னா cos 3x plus cos x தான். அந்த மைனஸ் வந்து ரிமூவ் ஆகிடும் இல்லையா? ஏன்னா cos ஈவன் ஃபங்க்ஷனால. இப்போ இதை ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக நம்ம இன்டிகிரேட் பண்ணலாம். இந்த லைனில் இதை பிரித்து எழுந்தால் தான் நம்மளால இன்டிகிரேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ 2 காமனாக இருக்கு. இன்டிகிரேஷன் ஆஃப் cos 3x dx cos 3x dx plus integration of cos x dx. So next lineல 2 common இருக்கு. cos 3x integrate பண்ணா sin 3x differentiate பண்ணும்போது 3 plus cos x integrate பண்ணா sin x and last plus எழுதிட்டா போதும். Understand of the similar க்கு 10th question பார்க்கலாம். 10th question பாருங்க, cos 3x cos 2x. ஸோ cos a cos b மாதிரி இருக்கு, பட் நமக்கு 2 ஒன்று வேணும் இல்லையா? ஸோ அதனால மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 2 வச்சுட்டு செய்வோம். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் cos 3x cos 2x dx இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுற ஃபார்மேட் கொண்டு வரணும்னா மல்டிபிள் அண்ட் டிவைட், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க, பை 2. அப்போ என்ன ஆகும்? டிவிஷனை 1/2 வெளியே எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு 2 மட்டும் தான் வேணும். 2 times of cos 3x cos 2x dx. இது எப்படி இருக்குன்னா 2 times of cos a cos b ஆல்ரெடி லாஸ்ட் சம்லேயே எழுதுனேன், பட் இருந்தாலும் ஒரு வாட்டி எழுதுறேன். cos a cos b is equal to cos a plus b plus cos a minus b. இப்போ a இருக்கிற இடத்துல 3x, b இருக்கிற இடத்துல 2x, which is equal to 1/2 into integration of the full term. நம்ம எப்படி மாற்றலாம்? இப்போ cos 3x plus 2x plus cos 3x minus 2x dx.
இப்போ next lineல 1 by 2 integration of cos 3x plus 2x எப்படி எழுதலாம் cos 5x plus cos 3x minus 2x எப்படி எழுதலாம் cos x இல்லையா இது கம்ப்ளீட்டா dx and இது க்ளோஸ் bracket பண்ணிடலாம் தனியா பிரிச்சு எழுதுனா போதும் இல்லையா 1 by 2 மட்டும் காமனா இருக்கு integration of cos 5x dx plus integration of cos x dx clear so 1 by 2 in cos 5x integrate பண்ணா sin 5x 5x differentiate பண்ணா 5 plus integration of cos x வந்து sin x மட்டும்தான் plus c னு முடிச்சிடலாம் understand of the sum இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க 11th question sin square 5x வெறும் sin square மட்டும் தான் கொடுத்திருக்காங்க so முதல்ல sin square ஓட வேல்யூ என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் integration of sin square 5x dx இப்போ sin square x நான் எப்படி மாத்தி எழுதலாம்னா 1 by 2 1 minus cos 2x சரிங்களா இதெல்லாம் நீங்க சைடுல எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு क्वेश्चन வந்து இதெல்லாம் மாத்தி எழுதணும் நமக்கு தெரியணும் so integration of 1 by 2 1 minus cos 2x இப்போ இந்த cos 2x ன்றது இங்க 5x இருக்கு into 2 பண்ணா 10x ன்னு மாத்தி எழுதிக்கலாம் சரியா dx next lineல நான் என்ன பண்றேன்னா இந்த 1 by 2 constant வெளிய எடுத்துறேன் இப்போ இது தனித்தனியா பிரிச்சு எழுதிடலாம் 1 into dx minus integration of cos 10x dx இப்போ dx integrate பண்ணா நமக்கு ஆன்சர் x கிடைக்கும் minus cos 10x integrate பண்ணா sin 10x 10x differentiate பண்ணா 10 plus c அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் 12th question பாருங்க 1 plus cos 4x divided by cot x minus tan x சரிங்களா இப்போ இத சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன்ல integration of 1 plus cos 4x divided by cot x minus tan x dx so இப்போ denominatorல cot x tan x ன்னு இருக்கு அது முதல்ல நம்ம சேஞ்ச் பண்ணலாம் 1 plus cos 4x divided by cot எப்படி எழுதலாம் cos x by sin x minus tan எப்படி எழுதலாம் sin x by cos x dx இப்போ இத cross multiple பண்ணனும் next lineல 1 plus cos 4x divided by cos x cos square x minus sin square x divided by sin x into cos x ன்னு கிடைக்குமா dx next lineல இந்த கம்ப்ளீட்டா இந்த term நான் என்ன பண்றேன் reciprocal பண்ணி மேல கொண்டு போயிடுறேன் so அப்போ sin x cos x into 1 plus cos 4x divided by cos square x minus sin square x நான் 1 minus cos square x ன்னு மாத்தி எழுதிக்கலாம் இப்போ next lineல வந்து இந்த minus inside multiple ஆகும் sin x cos x 1 plus cos 4x divided by cos square x minus 1 minus into minus plus cos square x ன்னு வரும் இப்போ இந்த term எப்படி மாறும்னா அடுத்த லைன்ல sin x cos x 1 plus cos 4x divided by 2 times of cos square x minus 1 dx 2 times of cos square x minus 1 ஓட வேல்யூ என்னன்னா cos 2x இது வந்து நமக்கு தெரியும் சரிங்களா சைடுல வேணா எழுதிக்கோங்க 2 times of cos square x minus 1 வந்து cos 2x இது நம்ம இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவோம் அதனால எழுதியிருக்கேன் இப்போ sin x cos x 1 plus cos 4x divided by cos 2x dx இப்போ next lineல என்ன பண்ணனா multiplying and dividing by 2 அப்பதான் நம்மளால further வந்து solve பண்ண முடியும் multiplying dividing by 2 2 times of sin x cos x 1 plus cos 4x divided by 2 times of cos 2x இது complete dx இருக்கு
இப்போ 2 sin x cos x எப்படி மாற்றலாம் sin 2x மாற்றிக்கலாமா ஃபஸ்ட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அடுத்தது 1 + cos 4x நான் 2 cos square 2xன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அது வந்து இங்கேருந்து வந்தது தான். -1 செட் பண்ணால் +1 ஆகிடுமா. அப்போது 2 times of cos square x is equal to cos 2x plus 1 மாறிடும். சேம் 2xனா into 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே 2xன்னு வரப்போகுது அவ்வளோதான். that is equal to 2 times of sin x cos x எப்படி மாற்றினேன் sin 2x into அடுத்தது 2 times of cos square 2xன்னு வரணும். இது ஆல்ரெடி எப்படி வந்ததுன்னு நான் ஸ்பெஷலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டினாமினேட்டரில் 2 times of cos 2x இருக்கு. ஸோ இப்போது கேன்சல் பண்ணோன்னா 2 கேன்சல், இதில் ஒரு 2xும் இதில் ஒரு cos 2xும் கேன்சல் ஆனால் ஒரே ஒரு cos 2x மட்டும்தான் இருக்கும் and dx இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் எப்படி இருக்கும் சிம்பிளிஃபைடாக sin 2x cos 2x dx. இப்போ மறுபடியும் இங்கே 2 இருந்தால் 2 sin x cos xன்னு வந்துருமா. அப்போவும் மறுபடியும் மல்டிபிள் n டிவைட் பை 2. ஸோ 1/2 டிவிஷனில் வெளியே இருக்கட்டும். 2 times of sin 2x cos 2x dx which is equal to 1/2. 2 sin x cos x எப்படி மாற்றலாம் sin 2x ன்னு மாற்றிக்கலாமா. இப்போ எக்ஸோட இடத்துல 2x இருக்கு dx. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 1/2 இன்டிகிரேஷன் ஆஃப் sin 4x dxன்னு மாறிடும். எவ்வளோ ஷார்ட்டாக கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். ஸோ 1/2 சைனை இன்டிகிரேட் பண்ணால் cos 4x டிவைடட் பை 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 + c. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 2 4s are 8ன்னு மட்டும் மாற்றி எழுதிட்டா போதும் சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். ஒரு சில ஸ்டெப்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். லைக் 2 sin x cos x sin 2x வந்து 4xன்னே டேரெக்டாக எழுதலாம். பட் டக்கு நீங்கள் 2x இருக்குது இங்கே 4x வரும்போது நம்ம யோசிப்போம் எதனால இது வந்து, அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் சரிங்களா. ஸோ மற்றபடி எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.